ஆனா நாம செய்ய வேண்டியது அதை விட ஜாஸ்தி சரண்யா. அந்த சுப்புலட்சுமி நமக்கு கொடுத்திருக்க அசைன்மெண்ட் மேலோட்டமா பார்த்தா ஈஸியா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனா எப்பவுமே சின்ன குழந்தைங்க சம்பந்தப்பட்ட கேஸ ரொம்ப சென்சிட்டிவா தான் டீல் பண்ணணும். ஏன்னா கரணம் தப்புனா மரணம்னு சொல்லுவாங்க. புரியலையே சார், அப்படி என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு பிரச்சனை இல்ல, ரெண்டு பிரச்சனை இல்ல, ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். சுப்புலட்சுமியோட குழந்தை செத்து போயிடுச்சுன்னு சொல்லி டாக்டர்ஸே டிக்ளேர் பண்ணி அவங்களோட அண்ணன் கிட்ட குழந்தையோட பாடியை ஒப்படைச்சிருக்காங்க. அவங்க அண்ணா அதை வாங்கிட்டு போய் அடக்கம் பண்ணிருக்காரு. இந்த விஷயம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா சுப்புலட்சுமி தான் குழந்தை சாகலன்னு சொல்றாங்க. பிரசவத்துல குழந்தை செத்து போறதுங்கிறது யூசுவலா எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடியதுதான். ஆனா பிரசவம் முடிஞ்ச ஒரு நிமிஷத்துக்குள்ள, ஒரு நிமிஷம் கூட இல்லைன்னு வச்சுக்கோயேன், அவங்களுக்கு அதுக்குள்ள மயக்கம் தெளிஞ்சிருக்குமா? தான் குழந்தைய பார்த்திருப்பாங்களா? நான் விசாரிச்ச வரைக்கும் யூசுவலா செத்து போன குழந்தைய தன்னோட தாய்கிட்ட டாக்டர்ஸ் காட்டுறது கூட இல்லைன்னு தான் தெரியுது. கரெக்ட் சார், எங்க அம்மா கூட சொல்லிருக்காங்க. எனக்கு முன்னாடி எங்க வீட்ல ஒரு குழந்தை பிறந்து செத்து போயிருக்கு. ஆனா குழந்தை செத்து போயிருக்குன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் சொல்லிருக்காங்களே தவிர குழந்தை முகத்தை கூட காட்டலன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. யூ ஆர் ரைட். ஆனா சுப்புலட்சுமி அரை மயக்கத்துல குழந்தைய பார்த்திருக்காங்க. அப்படி பார்த்தப்போ கால்ல மச்சம் இருக்கிறத அவங்க கவனிச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி சார் அது அரமயக்கமா இருக்கும்? தன்னுடைய குழந்தைய பார்த்து மச்சத்தை வேற ரெகக்னைஸ் பண்ணிருக்கிறவங்க ரொம்ப கான்ஷியஸா இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஆனா குழந்தை செத்து போச்சுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்களே, காரியமும் முடிஞ்சிருச்சு. இப்போ தான் குழந்தை சாகலன்னு அந்த அம்மா சொல்றாங்கன்னா அத மனப்பிரம்மன்னு எடுத்துக்க தான் பொதுவா எல்லாரும் விரும்புவாங்க. ஆனா அவங்க பேசுனதை கேட்டப்போ அப்படி இல்லையே சார். ரொம்ப தெளிவா கான்ஃபிடென்ட்டா பேசினாங்க. தான் குழந்தையோட அழுக சத்தத்தை கேட்டேன்னு வேற சொன்னாங்களே சார். மேபி அவங்களுக்கு டவுட் இருக்கலாம், அது பிரம்மையா கூட இருக்கலாம். அவங்க சொல்றது கரெக்டா தப்பாங்கிறத நாம தான் கிளாரிஃபை பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம் சார், சொல்லுங்க. வேற வழி இல்ல சரண்யா. நாம சூர்யாவோட வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற குழந்தை சுப்புலட்சுமியோட குழந்தை தானான்னு கிளாரிஃபை பண்றது பிராக்டிக்கலா முடியாத காரியம். அந்த குழந்தை வெளியே வரும்போது தான் நாம அட்டென்ட் பண்ண முடியும். ஆனா அதுக்கு தான் நாளைக்கு நாமளும் அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போலான்னு சொல்றேன். நீங்க சொல்றது புரியுது சார். ஆனா குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்க. அந்த இடத்துல குழந்தை கிட்ட நெருங்குறதோ, குழந்தை கால்ல மச்சம் இருக்கான்றத செக் பண்றதோ பிராக்டிக்கலா எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க? நான் இவ்ளோ யோசிக்கிறேன்னு இதை யோசிக்க மாட்டேனா? நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. நாளைக்கு அந்த குழந்தை கால்ல மச்சம் இருக்கா இல்லையாங்கிறத பார்க்க போறது நீதான். நானா? என்ன சார் சொல்றீங்க? வேற வழியே இல்ல சரண்யா. இங்க பார், நான் சொல்றத கவனமா கேளு. சொன்னது புரிஞ்சுதா? எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு சார். இது நாளைக்கு பிடிச்சா போதும். காயத்ரி, பார்த்து இறங்குமா. வா காயத்ரி. செல்லக்குட்டி. ஐயா வாங்க ஐயா. வணக்கம். உங்களை தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அம்மாவும் பொண்ணும் வரலையா? அது திடீர்னு பிளான் பண்ணி வந்ததுனால அவங்களால வர முடியல. அதான். சரி பரவாயில்ல, உள்ள போய் உட்காருங்க. வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். போங்க போங்க. சரிங்க. வாமா, வாங்கப்பா. ஓ சரி 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 சரி. ஓ ஓ ஓ ஓ ஓ. நீங்க போங்க, நான் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி போங்க. சரிம்மா, வாங்க. சரி 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 சரி.
ஏன்பா இப்படி இருக்காங்க? அவங்க கோயிலுக்கு வந்தாதான் என்ன குறைஞ்சா போயிடுவாங்க. விடுறா, சில பேரை கடைசி வரையில மாத்தவே முடியாது. அவளுக்குன்னு ஒரு யோசனை, அவளுக்குன்னு ஒரு தீர்மானம். இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டு வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நானும் எவ்வளவு தடவை சொல்லி பார்த்துட்டேன். ஆனா உன் அம்மாவை மாத்தவே முடியலடா. ஆனா குழந்தை விஷயம் அப்படி இல்லையே. அம்மாவும் அக்காவும் நாம தானே அந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும். இப்பவே நம்ம வெறுப்பு வளர்த்துக்கிட்டோம்னா நாளைக்கு அது ரொம்பவே கஷ்டமாயிடும் இல்லப்பா. சரியா போயிடும் சூர்யா. இத பத்தி எல்லாம் நீ நினைச்சு கவலைப்படாத. ஏதோ ஒரு கட்டத்துல உங்க அம்மா நிச்சயமா இந்த குழந்தைய ஏத்துக்க தான் போறா. அது இன்னைக்கா நாளைக்கா இல்ல அடுத்த மாசமா அடுத்த வருஷமாங்கிறது மட்டும்தான் கேள்வியே தவிர அவ ஏத்துக்காம இருக்க வாய்ப்பே இல்லப்பா. எப்படிப்பா சொல்றீங்க? காரணம் இருக்கு சூர்யா. எங்கேயோ ஒரு மலைப்பகுதியில யாரோ ஒரு பொண்ணு பெத்த குழந்தை தானேன்னு இன்னைக்கு உன் அம்மா நினைக்கலாம். ஆனா நாளைக்கு அந்த குழந்தைக்கு பேச்சு வந்து உன்னை அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சதுன்னு வை, அது உங்க அம்மா மனசை உறுத்துண்டா. உன்னை அப்பான்னு கூப்பிடுற குழந்தை தன்னை பாட்டின்னு கூப்பிடாதான்னு அவ மனசு ஏங்க ஆரம்பிக்கும். உங்க அம்மா அவ்வளவு மோசமானவ இல்லடா. ஆனா அவளுக்குள்ள இருக்கிற சில பிடிவாதம் அவளை இந்த மாதிரி எல்லாம் செய்ய வச்சிட்டு இருக்குடா. என்ன இப்போ பொறுத்துக்கிட்டு போயிட வேண்டியதுதான். இத்தனை வருஷமா நானும் அவ கூட கொடுத்து நடத்திட்டேன். அவ இப்படிதான்டா. இன்னைக்குன்னு இல்ல, ஆரம்பத்துல இருந்தே அவ இப்படிதான். அப்பா, குழந்தைய அம்மா கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு காயத்ரி ரொம்பவே ஃபீல் பண்றாப்பா. நானே அவ்வளோ ஃபீல் பண்ணும்போது காயத்ரிக்கு எப்படி இருக்கும்? எனக்கு தெரியும்பா. அதனாலதான் உங்க அம்மா கொஞ்சம் வேண்டியதையும் சேர்த்து நான் குழந்தைய கொஞ்சறதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். இத பாரு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்த மருமக பொண்ணாதான் காயத்ரி நமக்கெல்லாம் தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற மனநிலையில அவளை நான் பெத்த மகளுக்கு மேலா தாண்டா நினைக்கிறேன். அவளோட சந்தோஷம், அவளோட திருப்தி, அவளோட நிம்மதி, இதெல்லாம் தாண்டா எனக்கு வேணும். அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இப்போவாது நீங்க காயத்ரி மனசை புரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்ன பண்றது சூர்யா, ஒரு கோட்டோட அளவு நமக்கு துல்லியமா தெரியணும்னா பக்கத்துல ஒரு சின்ன கோடு இருந்தே ஆக வேண்டியதா இருக்கு. நான் சுப்பு வச்சுதான் காயத்ரி அளந்தேன். கம்பேர் பண்ணி பார்த்தா காயத்ரியோட ஒசரம் கற்பனை பண்ண முடியாததுப்பா. சுப்பு மாதிரி ஒரு கேவலமான பொண்ண மருமகளா ஏத்துக்கிட்டுமேன்னு நினைச்சு நினைச்சு எனக்குள்ள நான் படுற வேதனை கொஞ்சம் நெஞ்சம் இல்லப்பா. அந்த வேதனைக்கு மருந்தா இருக்கிறதே நம்ம காயத்ரி தாண்டா. எஸ்பா, யூ கிரேட். நான் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்களும் ரியலைஸ் பண்ணிட்டீங்க பாருங்க. யூ ரியலி கிரேட் பா. ரொம்ப தேங்க்ஸ். sad post. Sada post or registered post, sir? Are you guys ready? Twinkle, twinkle, little star. Sir, rhymes எல்லாம் சொல்றீங்க. சார், தெரி ட்ரைலர் பார்க்கலையா சார் நீங்க? சார், நான் பாசிட்டிவா பேசுற மாதிரி சார். இவனுக்கு நம்ம ஜெயிக்கிறோம். சார் கதையை வெள்ளிக்கிழமை முடிக்கணும்டா. சார். அடிக்க தெரியாதவங்க சினிமாவோட தொடர்ந்து பேர் வன்முறையா? ஓபன் ஆர்ட் சர்ஜரி இஸ் நாட் கியூர், இட்ஸ் வயலன்ஸ். அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா நம்ம பசங்க என்ன தொடர்ந்து அலாரம் மணி ஹீரோ நடிக்கிறீங்க. எவன் நடிக்க வைக்கிறான்? நான் நடிக்க மாட்டேன். நான் கேப்பேன். இல்ல நடிக்க வேணாம். Yes, sir. பெர்ஃபார்ம் பண்ணா அவார்டு தான் கிடைக்கும், அடுத்த படம் கிடைக்காது. அப்ப யூடியூப் வீடியோல யார் காப்பாத்துறது?
சூர்யா குழந்தை இங்கே தூக்கிட்டு இருக்க, போறா. குழந்தை பிடிங்க. இருப்பா, வாங்கப்பா. ஏய், நில்லு. ஐயோ சார் குட் ஜாப் குட் சரண்யா குட் ஜாப். மச்சம் இல்ல சார், நான் ஓடி வரும்போதே பார்த்துட்டேன். அப்போ சுப்பு சொன்னபடி இந்த குழந்தை இருக்க வாய்ப்பு இல்லை. குழந்தை குறை. சார் யாரா நீங்க? சாரி மிஸ்டர் சூர்யா, சாரி தர்மலிங்கம் சார். யோ நிறுத்தியா, எதுக்காக எங்க வீட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்தீங்க? சார் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு வேற வழி தெரியல, அதனால தான் குழந்தைய தூக்கிட்டு வர வேண்டியதா போயிடுச்சு. ஆனா இத கடத்திட்டு போற நோக்கம்லாம் சத்தியமா எங்களுக்கு இல்ல. இப்ப நீங்க வராம இருந்திருந்தீங்கன்னா இன்னும் 2 நிமிஷத்துல நானே குழந்தைய கொண்டு வந்து கொடுத்திருப்பேன். எதுக்கா இடி குழந்தைய தூக்கிட்டு வந்தீங்க? எதுக்கா குழந்தைய தூக்கிட்டு வந்தேன்னு கேக்குறேன்ல. நான் சொல்றேன் சூர்யா, என் பேரு ராஜ்காந்த். நான் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். இவ என்னோட அசிஸ்டன்ட் சரண்யா. யோ நீ என்ன வேணும்னாலும் நடத்திட்டு போயா, எங்க வீட்டு குழந்தைய எதுக்கு தூக்கிட்டு வந்த? பிரச்சனையே அதுதான் சார். இந்த குழந்தை தன்னோடதா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி என்னோட கிளைண்ட் மிஸ்ஸஸ் சுப்புலட்சுமி என்கிட்ட இந்த அசைன்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஒரு அடையாளத்தை சொல்லி அது குழந்தைகிட்ட இருக்கான்னு பார்க்க சொல்லி சொன்னாங்க. அப்போல இருந்து உங்களையும் இந்த குழந்தையும் உங்க வீட்டையும் நாங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். பட் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல குழந்தையை எடுத்துட்டு வந்து பார்த்தாதான் அவங்க சந்தேகப்பட்டது சரியா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு தோணுச்சு. அதனாலதான் சார். கொன்னுடுவ ராஸ்கல். டிடெக்டிவ்னா என்ன வேணாலும் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கியா? கம்ப்ளைண்ட் பண்ணவா போலீஸ்ல? கூல் டவுன் சார், கூல் டவுன். நான் தான் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றேன்ல. வேற வழி இல்லாம தான் இந்த வேலையை செய்ய வேண்டியதா போச்சு. ஆனா சுப்புலட்சுமி சந்தேகப்பட்டது தப்புன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. இது நிச்சயமா அவங்க குழந்தைக்கு இல்ல. அடச்சி வாய மூடு ராஸ்கல். இது எப்படி அவ குழந்தை ஆக முடியும்? அவளோட குழந்தை செத்து பிறந்தது. அவளோட அண்ணனும் அண்ணியும் தான் அந்த குழந்தைய கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. அது உனக்கு தெரியுமாயா? தெரியுமா? தெரியும் சார். இந்த குழந்தைய நீங்க ஏலகிரியில இருந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சுப்பு தன்னோட தான் இருக்கும்னு சந்தேகப்பட்டதுனால தான் நாங்க இந்த மாதிரி நடந்துக்க வேண்டியதா போச்சு. We are extremely sorry. யோ டேய் விடுடா, இவங்க அவ விட்ட வெறும் அம்பு தாண்டா. ஆனா அவ ஜெயிலுக்கு போய் இன்னும் கொட்ட அடங்கல பத்தியா? அவளை என்ன பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன். ஏய் ஆனா உங்களை நான் சும்மா விட மாட்டேன். வரப்போ. வா. காயத்ரி. சூர்யா சூர்யா. ஐயோ கவலைப்படாத காயத்ரி, குழந்தைக்கு எதுவும் ஆகல. நம்ம குழந்தை நல்லபடியா வந்துச்சு பாத்தியா? பயந்தே போயிட்டேன் சூர்யா. இந்த குழந்தை நமக்கு இல்லாம போயிடுமோன்னு தவிச்சிட்டேன். எல்லாம் கெட்ட நேரமா, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா கடவுள் நம்ம பக்கம் இருக்கிறதுனால தப்பா எதுவும் நடக்காது. காயத்ரி, என்ன நடந்துச்சு தெரியுமா? நம்ம குழந்தைய தூக்கிட்டு போனது வேற யாரும் இல்ல, சுப்பு அமிச்ச ஆளுங்க. அந்த சுப்பு சாகுற வரைக்கும் திருந்த போறது இல்லம்மா, அது மட்டும் கன்ஃபார்ம். இது ஒருவேளை தன்னோட குழந்தையா இருக்குமோன்னு அவளுக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஆஸ்பத்திரியில குழந்தை செத்து போய் அவங்க அண்ணனும் அண்ணியும் தான் எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணிருக்காங்க.
அப்படி இருக்கிறப்ப நம்ம வீட்டுக்கு எங்க இருந்தோ வந்த குழந்தைய தன்னோட குழந்தை நினைச்சு இல்லாத முட்டாள்தனம் பண்ணிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. ஆமா காயத்ரி, அப்பா சொல்றது ரைட்டு. சுப்பு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி என்கேஜ் பண்ணி அவளோட குழந்தை தான் ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு குரூப்பே ஃபார்ம் பண்ணியிருக்கா. இப்போ வந்துட்டு போனால ஒரு பைத்தியக்காரி, அவ வேற யாரும் இல்ல, அவ ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட். ஏங்க இப்படிலாம் நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. சுப்பு ஏன் இப்படி ஆயிட்டா? நம்ம ஏலகிரிக்கு போயிருந்தப்போ அங்க கலைவாணி வளர்க்க முடியாம தவிச்ச இந்த குழந்தைய அவ செத்து போனதுக்கு அப்புறம் முறைப்படி பெர்மிஷன் வாங்கி நாம தூக்கிட்டு வந்த குழந்தைங்க இது போய் இது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியுமா? அந்த கேடு கட்டுவ ஜெயில உட்கார்ந்துகிட்டு இல்லாத பொல்லாத குருட்டு யோசனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. தான் குழந்தை ஒரு வேளை சாகல போல இவங்க தூக்கிட்டு போய் வச்சு எங்க இருந்தோ கிடைச்சா மாதிரி சொல்லி ஏமாத்த பாக்குறாங்க. அப்படி இப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு கதையை உருவாக்கிக்கிட்டு அதுக்கு ஆதாரம் சேர்க்க பாக்குறா அந்த துப்பு கெட்டவன். அப்பா விடுங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கோம், வாங்க நிம்மதியா போய் கும்பிடுவோம். வாமா காயத்ரி, வாமா போ. வா போலாம். ஐயா, குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? பூசாரி ஐயா, நீங்களே ஒரு நல்ல பேரை வச்சிருங்க. மாமா, நான் ஒரு பேர் சூஸ் பண்ணியிருக்கேன். என்ன பேருமா? கௌதம். ரெண்டு காரணம் இருக்கு மாமா. உங்க மூத்த மகன் இறந்து போனதுக்கு அப்புறம் வெளியில காட்டிக்கலனாலும் அத்தை மனசுல அவர் நினைப்பாவே இருக்கு. இந்த குழந்தை வீட்டுக்கு வந்தது அத்தைக்கு பிடிக்கலங்கிற உறுத்தல் எனக்கு இருக்கு. இந்த குழந்தைக்கு நான் உங்க மூத்த மகனோட பேரை வச்சேனா அந்த ஒரு காரணத்துக்காகவாது அத்தைக்கு இந்த குழந்தைய பிடிக்கலாம் இல்லையா? காயத்ரி, சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கல. ஆனா நான் ரொம்ப நாளாவே யோசிச்சுட்டு இருந்தேங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, நான் சொன்னேனா இல்லையான்னு ஞாபகம் இல்லை. ஆனா ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. கொஞ்ச நாள் முன்னாடி நானும் சுப்புவும் ஒரே சமயம் கர்ப்பமா இருந்தப்போ குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கணுங்கிறத பத்தி ஒரு பேச்சு வந்தது. கோவில் அப்ப சுப்பு அத்தை கிட்ட சொல்லியிருக்கா, எனக்கு பிறக்க போற குழந்தை ஆம்பளை குழந்தையா இருந்தா கௌதம்னு பேர் வைப்பேன்னு. அத்தைக்கு அதுல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அப்ப நீங்களே குழந்தையோட காதுல 3 தடவை பேரை சொல்லிருங்க. மாமா, பேரு சொல்லுங்க மாமா. வேணாமா, நீயே பேர் வச்சிரு. நீயே சொல்லிடுமா. நீயே சொல்லு காயத்ரி. கௌதம் கௌதம் கௌதம். சூர்யா. கௌதம் கௌதம் கௌதம். நீங்க சொல்லுங்கப்பா. கௌதம் கௌதம் கௌதம். வாங்க, குழந்தை பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிடலாம். வாங்க வாங்க போலாம். வாங்க 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 வாங்க. மாமா, நல்லா இருக்கீங்களா? வீட்ல அத்தை, சூர்யா எல்லாரும் எப்படி இருக்காங்க? நீங்க என்ன பாக்குறதுக்கு மனு போட்டு வரீங்கன்ற உடனே எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்ன இருந்தாலும் உங்களுக்கு என் மேல இருக்கிற பாசம் தீரல. எனக்கு தெரியுமாமா, இதெல்லாம் நீர் அடிச்சு நீர் விலகிற உறவா என்ன? பெத்த பொண்ணுக்கு மேல என்ன பாத்துக்கிட்டவர் நீங்க. என் மேல எவ்வளவு பாசமா இருந்தீங்க, எவ்வளவு அன்பா இருந்தீங்க, எவ்வளவு அக்கறையா எனக்கு என்னென்னலாமோ செஞ்சிருக்கீங்க. எவ்வளவோ காரணம், கெட்ட நேரம் என்ன உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுங்கிற வருத்தம் தான். இப்ப வரைக்கும் அந்த வருத்தம் எனக்கு இருக்கு மாமா. இப்ப கூட நீங்க என்ன பார்த்து அன்பா 4 வார்த்தை பேசிட்டு போக வந்திருக்கீங்களா, இல்ல ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு என்னை திட்டிட்டு போக வந்திருக்கீங்களானோ எனக்கு தெரியாது. நீங்க என்ன திட்டினா கூட நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். என்ன பொருட்படுத்தி என் எதிரில் ஒரு 4 வார்த்தை நீங்க பேசிட்டு போனீங்கன்னா அது எனக்கு கிடைச்ச பெரிய கௌரவமா நினைக்கிறேன். டேய், வாய மூடுறியா? எப்படி உன்னால இப்படி கேப் விடாம நடிச்சு கொட்ட முடியுது?
என்ன பொறப்புடி நீ? இவ்ளோ மோசமான பொண்ணா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் பொறப்பு மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் செஞ்ச பொறப்பு வேற இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இத பார், நான் உன்கிட்ட அன்பாவோ கத்தி பேசவோ வரல. ஒரு முக்கியமான விஷயத்தை உனக்கு புரிய வச்சுட்டு போனோங்கிறதுக்காகத்தான் வந்திருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? எங்க இருந்து இந்த டிடெக்டிவ் அனுப்புற யோசனை எல்லாம் உனக்கு வந்தது? அவன் என்ன பெரிய ஜேம்ஸ் பாண்டா? நீ ஜேம்ஸ் பாண்டுக்கே வேலை கொடுக்கிற பாஸ், அப்படிதானே? உன் குழந்தை ஆஸ்பத்திரியில செத்து பிறந்தப்ப உங்க அண்ணனும் அண்ணியும் பக்கத்துல இருந்திருக்காங்க. பத்தா குறைக்கு உன் அத்தக்காரியும் இருந்திருக்கா. உனக்கு வேண்டப்பட்டவங்க 3 பேருமே அங்க உன் பக்கத்துல தான் இருந்தாங்க. அன்னைக்கே உன் அண்ணன் கிட்ட அந்த குழந்தைய ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் குழந்தை சாகலன்னு ஒருத்தி நினைக்கிறானா, நீ முட்டாள் இல்லாம அப்புறம் வேற என்ன? சரி, நீ முட்டாளாவே இருந்துட்டு போ. அத பத்தி எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா என் வீட்டுல இருக்கிற குழந்தை உனக்கு தான் பிறந்த குழந்தைன்னு நினைச்ச பத்தியா? அதத்தான் என்னால தாங்க முடியல. என் வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்திருக்கு. அது நீ பெத்த குழந்தையும் இல்ல, சூர்யா பெத்த குழந்தையும் இல்ல.